ஹலோ மக்களே, இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு நமக்கு பிடிச்ச காய்கறியெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே வாங்கிட்டு வரும்போது இந்த பீர்க்கங்காவையும் சுரக்காவையும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். இந்த சுரக்காவை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு. அப்பா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்காக கிராமத்துக்கெல்லாம் போகும்போது அங்கே வந்து விளைஞ்சி நிற்கும். இதை வந்து அவ்வளோ சந்தோஷமாக அந்த மக்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு வருவார். கடலைப்பருப்பு போட்டு கூட்டு, வேர்க்கடலை போட்டு பொரியல், சுரக்காய் கடையல், இந்த மாதிரி நிறைய அம்மா வைக்க சொல்லி சாப்பிடுவோம். ஆனால் எனக்கு அப்போல்லாம் இந்த சுரக்காவை பற்றி அவ்வளோ ஒரு புரிதல் கிடையாது. ஆனால் இப்போ என்னோடய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே இது ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்லாமல் சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு ஒரு சொலவடையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எதற்காக சொல்கிறாங்கன்னா, இந்த சுரக்காவை நம்ம தினமும் உணவில் சேர்த்துட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்க சிறுநீரகத்தில் இருக்க தேவையற்ற உப்புக்கள், அதிகமான உப்புக்களெல்லாம் காணாமல் போயிடுமா. அதனால தான் சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதோ அது கோவமாக இருக்கும்போது சொல்கிற பழமொழி சொலவடைன்னு நினச்சிட்டு இருக்கோம். இனிமேலாவது உங்கள் உணவில் இந்த சுரக்காவை வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் சேர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.